வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூன் 23 மற்றும் 24 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர் என்னும் நடவடிக்கையை எந்த நாடு செயல்படுத்தியது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஈரானுடைய அணுசக்தி மையங்களை அமெரிக்கா தாக்கியிருந்தாங்க. அந்த தாக்குதலுக்கு அவங்க வைத்திருந்த பேர் தான் ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர் அப்படிங்கிறது. ஈரானுடைய 3 அணுசக்தி மையங்களை அமெரிக்கா தாக்கியிருந்தாங்க. இதெல்லாம் அது அப்படின்னா நடான்ஸ், இஸ்ஃபஹான், அப்புறம் ஃபர்டோ, இந்த 3மே. இதற்காக அமெரிக்கா பயன்படுத்தின ஆயுதங்கள் என்ன அப்படின்னா டொமஹாக் க்ரூயிஸ் மிசைல்ஸ், அப்புறம் B-2 அப்படிங்கிற விமானம், அப்புறம் GBU-57 மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனிட்ரேட்டர், அப்புறம் பங்கர் பஸ்டர் பாம்ப். இதில் பார்த்தீங்கன்னா ஃபாடோ அப்படிங்கிற அணுசக்தி மையம் இது நிலத்துக்கு அடியில் ரொம்ப ஆழமான இடத்துல இருக்குது. அப்போது அதை அழிக்கணும் அப்படின்னா ரொம்பவே ஆழத்தில் போய் தாக்குற மாதிரிப்பட்ட பாம்பு போடணும் அப்படின்ற மாதிரி அவங்க அதை போட்டு இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இப்போது முதல்ல ஆப்ரேஷன் ரைசிங் லைன் இதை பற்றி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஈரான் நாட்டை இஸ்ரேல் நாடு தாக்கியிருந்தாங்க. எதற்காக தாக்கியிருந்தாங்க அப்படின்னா, ஈரான் நாடு அணுசக்தி உற்பத்தி பண்ணுறாங்க, அது பின்னாட்களில் இஸ்ரேலுக்கு ஆபத்தாக முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு இஸ்ரேல் ஈரானை தாக்கியிருந்தாங்க. அந்த ஒரு தாக்குதல் நடவடிக்கையுடைய பேர் தான் ஆப்ரேஷன் ரைசிங் லைன் அப்படிங்கிறது. அதே இப்போது ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 இது என்ன அப்படின்னா, இப்போ ஈரானை இஸ்ரேல் தாக்கியிருந்தாங்கல்ல, அதனால் ஈரான் நாடு இஸ்ரேல் நாடு மீது பதிலடி தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அதோடைய பேர் ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 அப்படிங்கிறது. அடுத்தது ஆப்ரேஷன் சிந்து. இது என்ன அப்படின்னா, இந்த தாக்குதலில் அதாவது ஈரான் நாட்டிலிருந்து நம்ம இந்தியர்களை வெளியேற்ற ஒரு முயற்சியுடைய பேர் தான் ஆப்ரேஷன் சிந்து அப்படிங்கிறது. ஓகே, அப்போ இந்த இஸ்ரேல் ஈரான் போர்லேயே 4 ஆப்ரேஷன் இன்வால்வ் ஆகிருக்கு. அடுத்தது, இந்திய கடற்படைக்காக INS தமால் என்ற போர்க்கப்பல் எங்கு தயாரிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ரஷ்யா. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏவுகணை தாங்கிய போர்க்கப்பல். ரஷ்யாவுடைய கடலோர நகரமான கலினின்கிராட் அப்படிங்கிற பகுதியிலிருந்து இந்த ஆண்டு ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இந்தியாவுக்கு இது அர்ப்பணிக்கப்படுது. இந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா பிரம்மோஸ் நீண்ட தூர ஏவுகணை இருக்குது. இந்த பிரம்மோஸ் உட்பட 26% தொழில்நுட்பங்கள் இந்தியாவினால் மேம்படுத்தப்பட்டது. நம்ம இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தோம். 2016 ஆண்டு அக்டோபர் மாதம் இந்த ஒப்பந்தம் போட்டிருந்தோம். அது என்ன அப்படின்னா 4 போர்க்கப்பல்களை இந்தியாவுக்கு வழங்குறதுக்கான ஒரு ஒப்பந்தம் தான் இது. அதில் 2 கப்பல்கள் ரஷ்யாலேயே தயாரிக்கப்படும். ஒன்று பார்த்தீங்கன்னா INS துஷில், இன்னொன்று INS தமால் அப்படிங்கிறது. இன்னும் 2 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தயாரிக்கப்படும். அது INS திரிபுட் அப்படிங்கிறது, இன்னொன்று INS தவசியா அப்படிங்கிறது. இப்போ இந்தியாவில் தயாரிக்கிறதுல இந்த இந்தியாவில் தயாரிக்கிறது எங்கே தயாரிக்கிறாங்க அப்படின்னா கோவா ஷிப்யார்ட் லிமிடெடில் தான் தயாரிக்கிறாங்க. அடுத்தது, பிரதமரின் அருங்காட்சியகம் மற்றும் நூலக சங்கத்தின் 47வது ஆண்டு கூட்டம் எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் மியூசியம் அண்ட் லைப்ரரி சொசைட்டி அப்படிங்கிற ஒரு சொசைட்டி இருக்குது. அதற்கு தலைமை தாங்கிறது யார் அப்படின்னா பிரதமர் மோடி தான். அப்போ அவருடைய தலைமையில் இப்போ 47வது ஆண்டு கூட்டம் நடந்திருக்கு. இப்போ பிரதமரின் அருங்காட்சியகம் மற்றும் நூலக சங்கம் இதை பற்றி பார்த்தீங்கன்னா, இது ஒரு நூலகம், அதாவது ஒரு அருங்காட்சியகம் மற்றும் நூலகம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது, டெல்லியில் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா முன்னாள் பிரதமர் நேருவிலிருந்து பிரதமர் மோடி உள்ளிட்டவர்கள் வரைக்கும் தகவல்கள் இந்த அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைத்திருக்காங்க. இப்போ இந்த மீட்டிங்கில் பிரதமர் மோடி என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவுடைய அருங்காட்சியகங்கள் வரைபடம் நம்ம தயாரிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வலியுறுத்தியிருக்காரு. அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்தியாவில் நிறைய இடங்களில் மியூசியம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் எக்மோர் மியூசியம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல மியூசியம் இருக்குது. அப்போ எங்கெங்கே மியூசியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மேப்பை நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னு பிரதமர் மோடி இதில் வலியுறுத்தியிருக்காரு. இப்போ பிரைம் மினிஸ்டர்ஸ் மியூசியம் அண்ட் லைப்ரரி சொசைட்டி இதை பற்றி பார்க்கலாம். இது 1967வது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இதற்கு தலைவராக இருக்கிறது பிரதமர் தான். அப்படி பார்க்கும்போது இப்போ பிரதமராக இருக்கிறது நம்ம பிரதமர் மோடி அவர்கள். அதனால் இவர் தலைவராக இருக்கார். துணைத் தலைவராக பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருப்பார். இப்போ ராஜ்நாத் சிங் அவர்கள் இருக்கிறாரு. அடுத்தது, முன்னாடி
இதை தொடங்கும்போது இதோடைய பேர் நேரு அருங்காட்சியகம் மற்றும் நூலகம் அப்படிங்கிறது தான். 2023 ஆண்டு தான் இதோடைய பேரை மாற்றியிருந்தாங்க. பிரதமரின் அருங்காட்சியகம் மற்றும் நூலக சங்கம் அப்படின்னு இதோடைய பேரை மாற்றியிருந்தாங்க. இதோடைய இயக்குனராக இருக்கிறவர் அஸ்வினி லோஹானி அப்படிங்கிறவர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே தமிழ்லேயும் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் மட்டும்தான் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு இதை கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி தந்துடுவோம். அதே மாதிரி நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்முடைய டெலகிராம் நம்முடைய ஸ்டடி ஹால் வசதி வந்து பயன்படுத்திங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏசி வசதி இருக்குது, ஒய்ஃபை வசதி இருக்குது, அதே மாதிரி லைப்ரரி வசதி கூட இருக்குது. ஓகே, அடுத்தது 12வது உலக பாரா தடகள போட்டி 2025 எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் இந்தியா. நம்ம இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆண்டு 12வது வேர்ல்டு பாரா அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடைபெறுது. இது புதுடெல்லியில் ஜவஹர்லால் நேரு மைதானத்தில் தான் நடைபெறுது. இது இந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. இப்போ இதற்கான அதிகாரப்பூர்வ சின்னம் மேஸ்காட் அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. மேஸ்காட் அப்படின்னா சின்னம் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த சின்னத்துடைய பேர் விராஜ் அப்படிங்கிறது. இந்த விராஜ் பார்த்திங்க அப்படின்னா செயற்கை கால்கள் பொருத்தப்பட்ட ஒரு யானை. அதாவது செயற்கையாக ஒரு காலை வந்து பொருத்தியிருக்காங்க. ஏன்னா பாரா தடகளம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான தடகள போட்டி அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்தது, ரயில்வே பணியாளர்கள் விபத்தில் உயிரிழந்தால் எவ்வளோ ரூபாய் காப்பீடு அறிவிக்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 1 கோடி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரயில்வே அமைச்சகம் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ரயில்வே பணியாளர்கள் விபத்தில் மரணமடைந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்திற்காக ரூபாய் 1 கோடி வந்து காப்பீடு வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அவங்க எந்த ஒரு காப்பீடு திட்டத்திலையும் சேரலை அப்படின்னா கூட இது அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து எல்ஐசியில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் இன்னும் சில காப்பீடு திட்டங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் எதுலேயுமே அவங்க ஜாயின் பண்ணலை அப்படின்னா கூட அவங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னென்னா அவங்க ஊதியம் பெறுவாங்க இல்லை வங்கி கணக்கு, அதை சேலரி அக்கௌண்ட்டாக வந்து மாற்றணும். ஓகேவா? நீங்கள் கூட இப்போது கவர்மெண்ட் ஜாபில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட்டை, அதாவது சேலரி வாங்குகிற அக்கௌண்ட்டை பேங்க்கில் போய் இது சேலரி அக்கௌண்ட்டாக மாற்றுங்க அப்படின்ற மாதிரி கேளுங்க. அப்படின்னா அதில் சில சலுகைகள் நமக்கு கிடைக்கும். மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். அடுத்தது, கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகளின் தடுப்பூசி தொடர்பான செயலி எது? இதற்கான ஆன்சர் யூவின். இப்போது யூவின் அப்படிங்கிற ஆப், யூனிவர்சல் இம்யூனைசேஷன் வின் அப்படிங்கிறதான் இதோடைய அர்த்தம். இந்த தடுப்பூசிகளை எல்லாம் செலுத்திக் கொள்வதற்காக இந்த செயலி வந்து பயன்படுது. தமிழ்நாட்டில் இந்த செயலியில் 75% கர்ப்பிணிகள் பதிவு செய்திருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. தேசிய தடுப்பூசி அட்டவணையின் கீழே 11 வகையான தடுப்பூசிகள் வந்து போடப்படுது. இந்த திட்டத்துக்கு கீழே 10 லட்சம் கர்ப்பிணிகள் மற்றும் 9.4 லட்சம் குழந்தைகளுக்கு தடுப்பூசிகள் ஒவ்வொரு வருஷமும் போட்டுட்ருக்காங்க. இது வந்து மத்திய அரசு கீழே இருக்கிற ஒரு செயலி யூவின் அப்படிங்கிறது. இதே மாதிரி தமிழக அரசு கீழே பிக்மி அப்படிங்கிற ஒரு இணையதளம் இருக்குது. பிக்மியுடைய விரிவாக்கம் பிரெக்னன்சி அண்ட் இன்ஃபேண்ட் கோஹரண்ட் மானிட்டரிங் அண்ட் எவல்யூஷன் அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் எப்படி கேட்கலாம் அப்படின்னா பிக்மி அப்படிங்கிறது எது தொடர்பான இணையதளம் அப்படின்னு கேட்பாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா பிரெக்னன்ட் மற்றும் இன்ஃபேண்ட், அதாவது பேறு காலத்தில் இருக்கிற மகளிர், அவங்க அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைகள், இவங்களுக்கான ஒரு கேர் வழங்குகிற ஒரு இணையதளம். இப்போ பேறு காலத்தின் போதே யூவின் செயலியில் பதிவு செய்யணும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இந்த யூவினும் இந்த பிக்மியும் இணைந்து வந்து செயல்படுது. குழந்தை பிறந்து 16 வயது ஆகும் வரைக்கும் தடுப்பூசி, எந்தெந்த தடுப்பூசி எப்பப்போ பெறணும் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் இதில் வந்து பெற முடியும். தடுப்பூசி தவணையை நினைவூட்டுறதுக்காக குறுஞ்செய்தி தொலைபேசி எண்ணுக்கு வந்து அனுப்பப்படும். ஓகே, ஒருவேளை அதுலேயும் அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா இதில் பணியாளர்கள் நேரடியாக அவங்க வீட்டுக்கே போய் எதனால் நீங்கள் இன்னும் தடுப்பூசி போடலை அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அடுத்தது, 7 கண்டங்களில் உள்ள உயரமான மலைகளில் ஏறி சாதனை படைத்த தமிழக வீராங்கனை யார்? இதற்கான ஆன்சர் முத்தமிழ் செல்வி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா உலகத்துடைய 7 கண்டத்திலையும் 7 உயரமான மலைகளை ஏறி இவங்க சாதனை பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய பேர் முத்தமிழ் செல்வி. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் உச்சி அடைந்த முதல் தமிழ் பெண் இவங்களா இருந்தாங்க. இதனால் தமிழக அரசுடைய கல்பனா சாவ்லா விருது கூட 2023ஆம் ஆண்டு இவங்களுக்கு கிடைத்திருந்தது. இப்போது உலக அளவில் இந்த ஒரு சாதனை பண்ணது, அதாவது இப்படி ஒரு சாதனையே உலக அளவில் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கண்டத்துலேயுமே உயரமான ஒவ்வொரு மலையும் ஏறுற மாதிரி ஒரு சாதனை. அந்த மாதிரி சாதனையை முதல் முறையாக படைத்தவர் யார் அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த ரிச்சார்ட் பாஸ் அப்படிங்கிறவர். அடுத்தது சில ஷார்ட் நியூஸ் டிஃபரன்ஸ் அதையுமே பார்க்கலாம்.
லயோலா கல்லூரியில் ஆங்கில துறையில் திருநங்கை ஜென்சி அப்படிங்கிறவங்க உதவி பேராசிரியராக நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. முதல் முறையாக இந்த மாதிரி லயோலா கல்லூரியில் திருநங்கை ஒருத்தங்க வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா லயோலா கல்லூரியில் தான் ஆங்கில துறையில் முனைவர் பட்டம் வந்து பெற்றாங்க. லயோலா கல்லூரி வந்து சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் இருக்குது. அடுத்தது புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். விமன் லைஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இதை சௌரா மகரேமி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. 2022 ஆண்டு ஈரான் நாட்டில் நடைபெற்ற போராட்டம் தொடர்பானது தான் இந்த ஒரு புத்தகம். என்னாச்சு அப்படின்னா, மஹ்சா அமினி அப்படிங்கிற ஒரு பெண்மணி இருந்தாங்க. இவங்க ஈரான் நாட்டில் ஹிஜாப் வந்து சரியாக அணியவில்லை அப்படின்னு கைது செய்யப்பட்டாங்க. இவங்க ஹிஜாப் அணிந்திருந்தாங்க தான், ஆனால் வந்து கவர்மெண்ட் சொன்ன மாதிரி அணியப்படவில்லை அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து கைது பண்ணியிருந்தாங்க. கைது பண்ணி சிறையில் போட்டிருந்தாங்க. அப்போ மர்மமான முறையில் போலீஸ் காவலில் இவங்க வந்து மரணம் அடைந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈரானில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் பற்றிய தான் இந்த புக் வந்து விளக்குது. அடுத்தது முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக ஒலிம்பிக் தினம், இது ஜூன் 23 வேர்ல்டு ஒலிம்பிக் டே. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ஆரோக்கியம் மற்றும் சமூகத்திற்காக ஒன்றிணைவோம் அப்படிங்கிறது தான். லெட்ஸ் மூவ் டுகெதர் ஃபார் ஹெல்த் அண்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிறது. இதனால் ஜூன் 23 உலக ஒலிம்பிக் தினம் கொண்டாடுறோம் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி இது 1894 ஆண்டு ஜூன் 23 தான் தொடங்கியிருந்தாங்க. இப்போது இதை பற்றி பார்க்கும்போது முக்கியமான ஒரு ஆளை பற்றி பார்க்கணும். யார் இவங்க அப்படின்னா, சர்வதேச ஒலிம்பிக் ஆணையத்துடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண். இது யார் அப்படின்னா, கிறிஸ்டி கோவென்ட்ரி அப்படிங்கிறவங்க. இப்போது இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டியுடைய தலைவராக இருக்கிறவங்க இவங்க தான். இவங்க வந்து இந்த அமைப்புடைய 10வது தலைவர். இவங்க ஜிம்பாப்வே நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்காங்க. இந்த ஆணையத்துடைய தலைவரான முதல் பெண் இவங்க தான். அதே மாதிரி இந்த ஆணையத்துடைய தலைவரான முதல் ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்தவங்களும் இவங்க தான். இவங்க ஒரு ஒலிம்பிக் வீராங்கனை. அதாவது இவங்க நீச்சல் போட்டியில் வந்து பங்கேற்றிருக்காங்க. ஒலிம்பிக் நீச்சல் போட்டியில் 2 முறை தங்கம் கூட ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தது உலக கைம்பெண் தினம். இது பார்த்திங்கன்னா ஜூன் 23 இதே மாதிரி பெண்கள் தொடர்பான தினங்கள் பார்க்கலாம். உலக பெண்கள் தினம் இது மார்ச் 8 இது உங்களுக்கு தெரியும். அப்புறம் உலக பெண் குழந்தைகள் தினம் இது வந்து அக்டோபர் 11 அப்புறம் அறிவியலில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் தினம் பிப்ரவரி 11 இப்போ உங்களுக்கான கேள்வி, தேசிய பெண் குழந்தைகள் தினம் இது நம்ம இந்தியாவில் எப்போ வந்து கொண்டாடுறோம், எப்போ கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரிவிஷன் பார்க்கலாம். ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர் எனும் நடவடிக்கையை எந்த நாடு செயல்படுத்தியது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. அடுத்தது இந்திய கடற்படைக்காக INS தமால் என்ற போர்க்கப்பல் எங்கு தயாரிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ரஷ்யா. அடுத்தது பிரதமரின் அருங்காட்சியகம் மற்றும் நூலக சங்கத்தின் 47வது ஆண்டு கூட்டம் எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. அடுத்தது 12வது உலக பாரா தடகள போட்டி 2025 எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் இந்தியா. அடுத்தது ரயில்வே பணியாளர்கள் விபத்தில் உயிரிழந்தால் எவ்வளவு ரூபாய் காப்பீடு அறிவிக்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 1 கோடி. அடுத்தது கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகளின் தடுப்பூசி தொடர்பான செயலி எது? இதற்கான ஆன்சர் யூவின். அடுத்தது 7 கண்டங்களில் உள்ள உயரமான மலைகளில் ஏறி சாதனை படைத்த தமிழக வீராங்கனை யார்? இதற்கான ஆன்சர் முத்தமிழ் செல்வி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளுடைய மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். நம்ம ஒவ்வொரு மாதத்திற்கும் முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கோம். போன ஆண்டு ஜூலைலேருந்து இந்த ஆண்டு ஜூன் வரைக்கும் நீங்கள் படிங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.